ரோஷத்த வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என் கையில என்ன இருக்குன்னு யோசிக்கும்போது, நான் சும்மா விளையாட்டா கத்துக்கிட்ட ஒரு ஜாப், ஒரு பேஷனேட்டடா அ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அம் அ கிரியேட்டிவ் பெர்சன். ஏன்னா நான் டிவி பார்த்ததே இல்ல. என்னோட 22 இயர்ஸ் நான் டெலிவிஷன் பார்த்ததே இல்ல. ஸோ எனக்கு ஏதாவது கத்துக்கணும்னு நான் ஃபேஷன் கோர்ஸ் பண்ணேன். ஃபேஷன் ஓகே. டிசைனிங் கோர்ஸ், காஸ்டியூம் டிசைனரா பண்ணேன். பட் நான் பிசினஸ் பண்ணுவேன்னு யோசிச்சது கூட இல்ல. பட் அந்த மொமெண்ட் வந்து அந்த எங்களுக்குள்ள இருக்க அந்த கான்வர்சேஷன் வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சுட்டு, அந்த டைம்ல என் கையில இருந்தது அந்த கோர்ஸ் தான். ஓகே. இது சோ வந்து அந்த டியூரிங் கோர்ஸ். மேரேஜ் பண்ணீங்களா நீங்க? ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் பண்ணேன். ஓகே. சோ அப்ப குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்களா? இல்ல கொஞ்சம் வளர்ந்துட்டு ஓகே நம்ம அம்மா வந்து பிசினஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்ததா? இல்ல எனக்கு எங்க அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்களா? தே வேர் வெரி மெச்சூர்ட் சைல்ட். ஐ அம் கிஃப்டட் இன் தட் வே. ஏன்னா நான் வொர்க் பண்றேன்னு கண்டிப்பா தெரியும். அவங்க அத வந்து அட்ஜஸ்ட் பண்றதுன்னு அவங்களுக்கான கரெக்ட்டான டைம்ல ஐ வில் கம் அண்ட் அப்பியர். அவங்க ஓகே. ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றது, டியூஷன் விடுறது, திருப்பி அந்த கேப்ல போய் திருப்பி வொர்க் பண்ணுவேன். ஓகே. திருப்பி அந்த அவங்க காலையில இருந்து ஸ்கூல் போவாங்க. 8 டூ 4:00 போவாங்க. அந்த டைம்ல ஃபுல்லா ஹார்ட் வொர்க் பண்ணுவேன். அந்த கேப்ல வந்துருவேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்சன்ஸ் வந்து கண்டிப்பா கஷ்டமா இருக்கும்ல அந்த மொமெண்ட். அவங்களுக்கு அந்த கஷ்டத்த காட்டக்கூடாதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. நம்ம அந்த கிளையண்ட்டையும் மேனேஜ் பண்ணணும். பிசினஸையும் விட முடியாது. அந்த டைம்ல நம்ம ஓடிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல ஐ வில் டேக் அ பிரேக். ஐ வில் கம் ஓகே. ஃபார் தெம். அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு அந்த யோசனை வரக்கூடாது. கண்டிப்பா இருக்கும். பட் கம்மி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஐ அப்பியர் ஃபார் தெம். ஃப்ரீக்வென்ட்டா நான் வருவேன். திருப்பி ஐ வில் கோ ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி டைம். 6 டூ 9 போவேன். 6 டூ 12 போவேன். ஓகே. நைட் வந்து டின்னர் செஞ்சு வச்சுட்டு போவேன். ஸோ ஓகே. மேனேஜ் பண்ணியாச்சு. நெறைய பேர் வந்துட்டு டெம்பரவரியா பிரிஞ்சிருப்பாங்க. டோட்டலா பிரிஞ்சுடுவாங்க வித் சோ மெனி ரீசன்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்கள எங்கனா ஹாஸ்டல் போட்டுருவாங்க. இல்ல அம்மா, அப்பா கிட்ட குடுத்துருவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, என் சுமைய நான் சுமக்கணும். இது வந்து இத நான் டிசைட் பண்ணனால தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சேன். சேர்ந்து தான் நான் ஓட ஆரம்பிச்சேன்.